இருக்கக்கூடிய அந்த 8லிருந்து 12 அந்த 4 நாட்கள் 5 நாட்களுடைய அந்த சிறப்பை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜி எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த அந்த நிகழ்வுகளை போனாக்கா ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சூழலை அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் தெளிவா சொன்னாங்க. முஸ்தலிஃபால எப்ப இருக்கணும், மினாவில் எப்ப இருக்கணும், அரபாவில் நான் கேட்கும் துஆ எப்போது கபூலாகும், அது குறிப்பா நான் சொல்லதார்கள் செய்த இடம் எப்போது, எல்லாம் சொல்லி தந்தார்கள். எல்லாம் சொல்லும் போது உஸ்தாத் சொன்னாங்க, கல்லை எரியும் போது நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சைத்தானை விளக்குவதற்காக வேண்டி எரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு கற்றுத் தந்த பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கல்லை எரிய வேண்டும், ஹஜ்ஜில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே எல்லாமே என்னன்னா இங்க இருந்து பல லட்சங்கள் எல்லாம் செலவு பண்ணி அது சொன்னாங்களா இல்லையா, முஸ்தலிஃபால தங்கியிருக்கும் போது ஒரு ஆண் கால் பண்ணா இன்னொரு ஆண் கால் தலையில படும் அப்படின்னு இவ்வளவு கஷ்டங்கள் வந்து அங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அரசாங்க கால் பண்றோம் வந்து கல்லு எறியது அடுத்து மொட்டை அடிக்கணும், திரும்ப போய் கல்லு அடிக்கணும். இதுதான் அமல். சஃபாவிற்கும் மர்வாவிற்கும் ஓடுவதில் என்ன தொடர்பு, அரபாவில் போய் இருப்பதற்கு என்ன தொடர்பு, முஸ்தலிஃபாவில் வந்து கல்லு எறிவதற்கு என்ன தொடர்பு, மினாவில் வந்து இருப்பதற்கு என்ன தொடர்பு, எல்லாத்துக்கும் ஒரே தொடர்பு தான். என்னுடைய நபிமார்கள் என்னுடைய அதிகாரிகள் இடத்தில் இருந்த அந்த தக்குவா அதை இன்றைக்கு வரக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹ் கடமையாக மாற்றினார். நான் ஆரம்பத்திலே சொன்னது அதுதான், தக்குவா நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் செய்த அந்த அமல் இஹ்லாஸ் பெற்றது. அதுக்கு சொன்னாங்களா இல்லையா, உங்களிடத்துல இஹ்லாஸ் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் குல் ஹுவல்லாஹ் சூரா 100 தடவை ஓதுங்க. உங்களுடைய இடத்துல இஹ்லாஸ் இருந்தா கண்டிப்பா அஜர் பெறுவீங்க. அல்லாஹ் அந்த பாக்கியம் நம்ம அனைவருக்கும் தரட்டும். இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்விடத்திலே பிரதான உயர்ந்த இடம். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்ப்பான். முஹ்லிஸாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான், முஹ்லிஸ்களை அல்லாஹ் வரவேற்கிறான். அந்த முஹ்லிஸ்களுடைய நிலையை யார் உணர்த்தினார்கள் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்தினார்கள். தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி முன்னே வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அந்த பெண்மணியும் தயாரானாங்க. ஏதாவது தன்னுடைய பிள்ளைய அரைக்கணும்னா வைத்துக்குவாங்களா, அடிச்சாவே புருஷனுக்கு அந்த திட்டி விடுவோம். இந்த மனுஷனுக்கு வேலையை அந்த பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு சொல்லுமே இல்லையா. ஆனால் அறுப்பதற்காக என்று சொல்லுகிறார்கள். யார் சொன்னது, தன்னுடைய பிள்ளையும் மனைவியும் குழந்தையாக பாலைவனத்தில் விட்டு வந்தார்கள். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளையை அறுப்பதற்காக என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்மணி அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பெரிய விஷயம் இல்ல. நம்ம எல்லாம் செஞ்சாலும் உன்னை கட்டி நான் என்ன அனுபவிச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை முடிஞ்சிருதா இல்லையா. ஆனால் அங்க ஹாஜிரா அம்மையார் எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கஷ்டம்னா என்னது, எப்படிங்க கஷ்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட இருக்கும் போது சோதனைகள் வந்ததை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க. அதனாலவே துஆ இப்படி கேட்கணும். எப்படி கேட்கணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ செய்ததை போல், அவருடைய குடும்பத்தாருக்கு நீ செய்ததை போல் எங்கள் நாயகத்துக்கு செய்வாயா. அல்லாஹும்ம பாரிக், இறைவனின் பரக்கத் செய், என்னுடைய நபிக்கு பரக்கத் செய், அவருடைய குடும்பத்தாருக்கு பரக்கத் செய். எப்படி கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம், அந்த குடும்பத்தாருக்கு செய்ததை போல. காரணம் என்ன தெரியுமா, எல்லாற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள். குழந்தையவே பாலைவனத்தில் விட்டு வந்தாங்களா இல்லையா. அப்ப மக்கா ஒண்ணுமே இல்லை, காபாவே இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்பு அந்த காபா என்னவாயிருச்சு அப்படியே. அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கட்டினார்கள். ஆனால் அப்போது காபா அந்த மக்கமா நகரம் வெறும் என்னவாக இருந்துச்சுங்க, என்னதான் இருந்துச்சு, பாலைவனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்து துஆ கேட்டது என்ன கேட்டாங்க, وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَارْزُقْهُ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُم بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. இறைவா, இந்த பூமியில விட்டுட்டு போறேன், நீ சொன்ன என் பிள்ளையும் கொண்டாட்டியும் விட்டுட்டு போறேன் ரப்பே, இங்க நீ இந்த பூமி என்னை பிள்ளைய பாருங்க. எங்க அங்க நின்று போயிட்டாங்க வந்துருவோம்.
போயிட்டு என்னுடைய குடும்பத்திற்கான துவா கேட்கிறாங்க. ரொம்ப இந்த பூமியில விட்டுட்டு போறேன், யாருமே இல்ல, இந்த பூமியை எப்படி நீ ஆக்கி எல்லோரும் வரும் இடமாக இதை மாற்று, எல்லா வளங்களும் கிடைக்கும் இடமாக இதை மாற்று, இந்த இடத்திலிருந்து ஒரு நபியை கொடு. எல்லாம் கேட்கிறார்கள். சொல்கிறார்கள், நான் இப்படி இருப்பதற்கு என்னுடைய வாப்பாவுடைய துவா என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு விட்டுட்டு போனாங்களா இல்லையா? விட்டுட்டு போகும்போது சபாவிற்கும் மருமாவிற்கும் அம்மையார் ஓடினாங்களா இல்லையா? அதுதான் இப்ப கடமை. அதுதான் இப்ப கடமை. உன்னால ஓட முடியாட்டாலும் ஓடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். ஓட முடியாதுன்னா என்ன பண்ணணும்? ஓடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அந்த இதை காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அடியார் அங்கே ஓடினார். அன்றைக்கு அவர் எதை எதிர்பார்க்கவில்லை, எனக்காக வேண்டி அந்த சோதனை ஏற்றுக்கொண்டால் அது இப்போது கடமை. நீ ஓடுறப்போ நடிக்கணும். அதே போல ஓடு சபாவிலும் மருவாக்கி இன்னவரையும் ஓடணும். நீ அச்சு செஞ்சாலும் சரி, உமராக்கு போனாலும் சரி, அப்படிதானுங்க. இதை போன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரப்பாலுமே அதான் சொன்னாங்களா இல்லையா? அரப்பாலுமே தங்கன்னு காரணம் என்ன? காரணம் என்னங்க? எல்லா ஆட்சிகளும் பங்களையாக தலையை விரித்து எல்லாம் அப்படியே விட்டு கேட்கணும். காரணம், என்னுடைய முதல் படைக்கான ஆதமும் அப்பாவும் முதல் சந்தித்த இடம் அது அரப்பா. அந்த இடத்தில் நீ வரக்கூடிய எல்லோரும் தான் வந்து இரு. காரணம், அவர்கள் நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அந்த சோதனைக்கு அல்லாஹ் அந்த இடத்துல கபூல் பண்ணான். ரப்பனா வலம்னா 300 வருஷம் ஆகுதாங்க. இந்த உலகத்திலேயே நிறைய அழுது யாருங்க? நிறைய அழுத 4 பேரு இந்த உலகத்துல ரொம்ப அழுது இருக்கிறாங்க. அதுல முதல் இடம் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருஷம் அழுதுருக்காங்க. அழுக மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழுகை இருக்கு அல்லவா? அதனாலதான் நீ என்னவா இருந்தாலும் நேரம் அரப்பாக்கு வா. அதான் சொன்னாங்களா இல்லையா? அந்த ஹஜ் அரப்பா. அரப்பா தான் ஹஜ், ஹஜ் தான் அரப்பா. காரணம், ஆதமும் அப்பாவும் இருந்த இடம். நீங்க எல்லோரும் வந்து அங்கே வந்து இரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா அமலுமே அப்படிதான். அங்க குர்பான் எல்லாம் அப்படித்தான். எல்லாம் ஒரு நபிமார்கள் செய்தது இப்போது கடமையாக்கப்பட்டது. நான் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் சொல்கிறேன், ஹஸரத்தும் உங்களுக்கு உணர்த்திய பாடம் அதுதான். தக்வாவை மேற்கொள்வோம். தக்வா உள்ள நல்லடியாராக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஹஸரத் சொன்னதை போல அதிகம் துஆ கேளுங்க. எங்க மேர்சாக்கும் அதிகமா துஆ கேளுங்க. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த மேர்சா சொந்தமாக வாங்கி அதனுடைய முழு வீழ்ச்சியுடன் மிகு பெரிய முயற்சியுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா பெரிய மதரசாவாக, அதாவது ஹாஃபிஸ்களும் ஆலிம்களும் உருவாக்கக்கூடிய ஒரு மதரசாவாக ஆவதற்கு ஹாஜிகள் யாரெல்லாம் போறீங்களோ இன்ஷா அல்லாஹ் குறிப்பா துஆ கேளுங்க. நான் உங்களிடத்தில் கேட்பது அதைத்தான். பொதுவாக ஹாஜிகள் கேட்கும் துஆக்கள் அத்தனையும் கபூலாக்கப்படும். நீங்கள் பொதுவான விஷயத்திற்காக வேண்டி கேட்ட ஸல்லல்லாஹு இப்படியே சொல்வார்கள், பிறர் ஊர்ல மழை பெய்யுன்னு நீ துஆ கேட்ட அப்படின்னா உன்னுடைய துஆவை அல்லாஹ் பார்த்து உனக்கு முதல்ல அது தர்றானா. அப்ப பிறருக்காக வேண்டி நாம் கேட்டால் அல்லாஹ் நம்மளுடைய காரியங்களை இலகுவாக ஆக்குவார். அதனால் நாங்கள் எங்களுடைய சார்பாக சொல்வது, உங்களுடைய ஹஜ்ஜுகள் மப்ரூராக ஆவதற்கு நாங்கள் துஆ செய்கிறோம். எங்களுடைய மதரசா நல்லபடியாக வளர்ச்சி பெறுவதற்கும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நல்ல கல்வி பெறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கிறோம். ஓகேவா? எங்களுக்கெல்லாம் ஹாஜிகளாக நீங்களும் நானும் மூத்தாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரும். செய்தனா முஹம்மதின் வாலி செய்தனா முஹம்மதின் வசீலத்தை அருள்பதில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், உஸ்தாத் ஹஸரத் அவங்க எங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கல்வியை தந்ததற்கு ஹஸரத் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சபை இதிலே நிறைவு பெறுகிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஸாஃபஹா அலைஹி பில் மாலி இன்ஷா அல்லாஹ்.